லைவ் அப்டேட். கோவா காய்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க. போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்ததே அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பாருங்கள். எல்லோரும் வந்து கை வச்சு கோவா காய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபயராக வந்து கிளம்பியிருக்காங்க. இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த வார டாஸ்க் வந்து பொம்மை டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 6வது சீசனில் வந்து இந்த இடத்துல தான் தனலட்சுமி அப்படிங்கிற பிளேயரை வந்து அசீமானை வந்து இந்த இடத்துல இப்படி தட்டியிருப்பார். அதை வச்சு அசீம் வந்து தப்பான இடங்கள்லாம் தொடுறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய பூகம்பம் வந்து வெடிச்சிச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா இந்த கேமுக்கு ஒரு குரூப் வந்து தேவை ஆல்ரெடி. ஏன்னா இந்த கேமை பொறுத்தவரை எப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பொம்மையை போய் வைக்கணும். இப்போ என் பொம்மையாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சவுண்டுடைய பொம்மையை கொண்டு போய் வேற ஆள் வைக்கணும். சவுண்டு அதே மாதிரி இன்னொருத்தவங்க பொம்மையை வைக்கணும். இதான் வந்து அந்த கேமு. இந்த கேமில் ஆல்ரெடி ஒரு கேங்கு வந்து தேவைப்படுது. அதில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, கோவா கேங் வந்து ஆல்ரெடி சௌந்தர்யா சொல்லும்ல கோ கைஸ் அப்படின்னு சொல்லி அது கேட்க சந்தோஷமாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். லைவில் வந்து இவங்க பண்ணுற செக்மெண்ட் மட்டும் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. கோவா கைஸ் ஒரு குரூப்பாக என்ன பண்ணுறாங்க, சேர்ந்துட்டாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கை பார்த்தோன்னே அப்படியே நல்லா ஷூ போட்டு சவுண்டெல்லாம் பாருங்கள் செம்மையாக வந்து கிளம்பி ஜாக்லினாக இருக்கட்டும், ரயானாக இருக்கட்டும், ஜெஃப்ரியாக இருக்கட்டும் 4 பேர் ஃபயராக கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித் ப்ரோ வந்து உள்ளே வந்துக்கிறாரு. கோவா காய்ஸோட வந்து ரஞ்சித் அவர்களும் சேர்ந்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு ரயானு ஜாக்லின்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம 4 பேர்த்து உள்ளே வந்த பொம்மையாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கொண்டு வைக்கணும். அப்படி வேறு யார் பொம்மையை வந்தால் நம்ம எடுத்துகிட்டு அதே இடத்துல உட்காந்துக்கணும். அதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் வந்து சௌந்தர்யாட்ட வந்து சொல்ல உடனே ஜாக்லின் அதான் சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம 4 பேர் இல்லாமல் இன்னொருத்தங்க பொம்மை வச்சா நம்ம உட்காந்துடணும், அவங்கள வந்து வெளியேற்றிடணும் அப்படிங்கிறதான். ஏன்னா இந்த கேமில் கண்டிப்பாக ஒரு பூகம்பம் வந்து வெடிக்கும். ஏன்னா இவங்க பொம்மை, ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு புறமோல வந்து தர்சிகாவை கதற விட்டாங்கல்ல, அதே மாதிரி நல்ல இன்னும் பெரிய பெரிய பூகம்பம்லாம் வெடிக்க போகுது. நல்ல ஒரு அற்புதமான டாஸ்க்கு. அதில் நம்ம கோவா காய்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்படி ஓடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே. நன்றி, வணக்கம்.